ஹாய் ஃபிட்னஸ். இன்றைக்கி ஒரு செஸ்ட்டு ஒரு பை ஒன்று பார்த்துலாமா? ஃபஸ்ட்டு 3 செட்டு 18 போட்டுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இதுவும் அதுதான், 3 செட்டு 18 நெக்ஸ்ட்டு தூக்கிட்டு சும்மா இது வரைக்கும். இது வந்து ஸ்லோவாக பண்ணணும், நல்லா இது வரைக்கும் வரணும். கீழே கை நல்லா இது வரைக்கும் விட்டு மேலே கொஞ்சம் தான் தூக்கணும், ரொம்ப தூக்கி பாருங்க. வந்து சில பேர் நினைப்பீங்க ஷோல்டர் தானே அப்படின்னு நினைப்பீங்க. ஷோல்டர் கிடையாது, ஆனால் ஷோல்டர் லைட்டாக விடும். இருந்தாலும் இது செஸ்ட்டு தான் உங்களுக்கு. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட்டு அப்புறம் பை செஸ்ட் கிளாஸ் முடிஞ்சிச்சு. அப்புறம் பை ஒன்று பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாஸ் நல்லா. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சைடாக போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இது போட்டுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்படி போட்டிங்களே, அதுலேயும் ஸ்ட்ரைட்டாக இதில் எல்லாத்துலேயும் 3 செட்டு 18 போட்டுக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன், ஒருத்தர் கேட்டார், ஸ்டெராய்டு ஊசி ஈசி போடுறீங்களா? நான் அதுக்கு ரிப்ளை பண்ணலை. அவர் தெரிஞ்சு கேட்டாரா தெரியாமல் கேட்டாரா எனக்கு தெரில. இருந்தாலும் எனக்கு அது அந்த வார்த்தை பிடிக்கல. எனக்கு கஷ்டப்பட்டு உடம்பு ஏற்றிட்டு எதனா ஒரு சப்ளிமெண்ட் எதனா எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் கூட பரவாயில்ல. எடுத்தோடனே ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறீங்களா ப்ரோ? என்ன ப்ரோ, வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. மனசு அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. சும்மா இல்லைங்க, 3 வருஷம் உழைப்பு 5 நிமிஷத்தில் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறாங்க என்ன ஸ்டெராய்டாங்க. இந்த 3 வருஷத்தில் நான் என்னென்ன பண்ணியிருப்பேன்னு எனக்கு தான் தெரியும். நம்ம கற்றுக்க தேவை சொல்லித்தரலாம் சொல்லி தான் இந்த ஃபிட்னஸ் பேஜுன்னு ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் இந்த கண்ணில் பார்த்துட்டு இந்த கண்ணில் விட்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க தான். பை ஃபிட்னஸ்.